சமூக நீதியுடைய பரப்பிடம் என்றும் சமூக நீதியுடைய தொட்டில் என்றும் போற்றப்படுவது தமிழ்நாடு தான். அந்த அடிப்படையில் தான் சமூக நீதிக்கு அடிப்படையே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் ஒவ்வொரு சாதியிலேயும் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்று கண்டறிய முடியும். அதில் ஒவ்வொரு சாதியிலேயும் நலிந்த பிரிவினர், வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள், ஏழைகள் எவ்வளவு பேர் இருக்கிறார் என்று கண்டறிந்து அவர்களை மேம்படுத்துவதற்கான அரசு சிறப்பான திட்டங்களை நிறைவேற்ற முடியும். அதுக்காக தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, எல்லா சாதிக்கும் உரிய இடஒதுக்கீட்டை கொடுங்க, அதே மாதிரி ஒவ்வொரு சாதியிலும் நலிந்த பிரிவினர் மேம்படுவதற்கு திட்டங்கள் செயல்படுத்துங்கிறது ஒரு கோரிக்கை. அப்புறம் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு சட்டமாக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறாமல் 5 ஆண்டுகளாக போகுது, இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறல. அதனால தமிழக அரசு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், காலந்தாழ்த்தக்கூடாது என்பது மிக முக்கியமான கோரிக்கை. அதோட எல்லா சாதிகளுக்கும் உரிய இடஒதுக்கீடு கிடைக்கப்பட வேண்டும். ஒருத்தர் கிடைச்சி ஒருத்தர் என் பங்கு நீங்கள் எடுத்துக்கூடாது, உங்கள் பங்கு நான் எடுத்துக்கூடாது, என் வயிற்றுக்கும் பசிக்குது, உங்கள் வயிற்றுக்கும் பசிக்குது, எல்லாரும் வயிற்றுக்கும் பசி. ஆகவே எல்லா சமுதாயத்திற்கும் உரிய இடப்பங்கீட்டை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உடனே நிறைவேற்ற வேண்டும், எல்லா சாதிக்கும் உரிய இடஒதுக்கீட்டை பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை. இந்த செய்தி நல்லா போடுங்க. அடுத்தது ஒரு நல்ல கேள்வி கேட்டார் மருத்துவர் அன்புமணி அவர்கள். பிரிவினை குற்றச்சாட்டு, பலமான குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கிறார்கள் என்று கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு சரியான விளக்கத்தை, உண்மை விளக்கத்தை சொல்லுவேன். எனக்கு நான் மனசாட்சி உள்ளவன், மனசாட்சிப்படி நடந்து கொண்டிருக்கிறேன். 46 வருஷமா மருத்துவர் ஐயாவோடு இருக்கிறேன். அவரோடு இருப்பது தான் குற்றம் நினைக்கிறேன். நான் எந்த தவறும் குற்றமும் பண்ணலை. மருத்துவர் ஐயாவோடு இருப்பதாக குற்றமாக நினைத்து கொண்டு அதுக்கு நிறைய சொல்றாங்க. அதுக்கான சரியான விளக்கத்தை, உண்மை விளக்கத்தை அப்புறம் சொல்றேன். இந்த செய்தியில போட்டோம்னா போராட்டத்தினுடைய நோக்கம் குறைஞ்சு போயிடும். தனியா உங்களை சந்திச்சு சொல்ல போறேன். ராமதாஸ் ஆதரவாளர் என்ன சொல்றாங்க? பாலு வந்து தொடர்ந்து உங்க மேல பல குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. தொடர்ந்து நீங்க வந்து ஐயாவுக்கு துரோகம் செய்கிறதா ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப இதுக்கான பதில் சொன்னோம்னா அந்த செய்தி தான் பெருசா வரும். போராட்ட செய்தி குறைஞ்சு போயிடும். போராட்ட செய்தி குறைஞ்சது போடுங்க. அடுத்தது நம்ம உங்களுக்கு கண்டாயம் சந்திக்கிறோம். சரி, இதுக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பின்னால பதில் சொல்றேன் இல்லையா? பிறகு பதில் சொல்ல இன்னும் வேண்டாம். இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் குறைஞ்சு போயிடும். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பக்கத்தில் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, பீகார் இந்த மாதிரிலாம் நடத்திட்டாங்க. இது ஒன்றும் பெரிய வேலையே இல்லை. 2 மாதம் உள்ள அதிகபட்சமாக 1 மாதம், அதிகபட்சமாக 2 மாதம் நடத்தி முடிச்சுலாம். நடத்தின அரசுக்கு பெருமை, அது சிறப்பாக இருக்கும். எல்லா ஜாதிக்கும் உரிய பங்கீடு கிடைக்கும். உடனே நடத்தணுங்கிறது ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் அதுதான். நன்றி. ஆமாம், இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா எல்லா எங்கள் ஜாதிக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும், எங்கள் ஜாதியில் இருக்கிற ஏழைகளுக்கு முன்னேற்றம் அடைய வாய்ப்பு கிடைக்குன்னு எல்லாரும் நினைப்பாங்க தானே? அது பெரிய வாய்ப்பு தானே. நேற்றைய தினம் தாவேகா தலைவர் புசியானது பொதுச் செயலாளர் சந்திச்சு பாலு வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு, போராட்டத்தில் பங்கேற்றணும். இதை எப்படி பாக்குறீங்க? சரி, அவங்கள தான் கேட்க, நீங்க ஏன் கொடுத்தாங்க, எதுக்காக? இப்போ இந்த பிரிவினை இதெல்லாம் இப்போ சொன்னா அந்த செய்தி பெருசா வரும். போராட்டத்தோட நோக்கம் குறைஞ்சு போயிடும். தனியா சொல்றேன், கட்டாயம் சொல்றேன். என் மனசுல இருக்குது பெரிய விளக்கத்தை சரியா சொல்றேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.